யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நாம் இந்த மனசாட்சியை மட்டும் தான் இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கடந்த வாரம் மனசாட்சி 2 பேரை கொடுத்து பார்த்தோம். ஆதாமுடைய மனசாட்சி. ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்யல, பேசல. ஆனா சத்தத்தை கேட்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களுக்குள்ள வராரு. என்ன புரிந்து கொள்வது வராரு அப்படின்னா, அந்த மனசாட்சி அவர் என்ன செய்து குத்து, நான் என்ன செய்தேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன் அப்படின்னு அந்த மனசாட்சி அவரை குத்துகிறது. அப்ப அந்த மனசாட்சியின்படி அவர் என்ன செய்யறாரு, ஒழிஞ்சுகிறாரு. நான் சொல்லிட்டு போய் ஒழிஞ்சுக, பயம் வருது. தவறு செய்யும் பொழுது தவறு செஞ்சுட்டு உங்களுக்குள்ள போறாரு. அங்க நடந்த காரியங்கள்லாம் நான் பார்த்தோம் கடந்த வாரம் 4ஆம் அதிகாரத்துல. காயினுடைய மனசாட்சி எப்படி இருந்தது பார்த்தோம். காயின் மனசாட்சி எப்படி இருந்தது, மனசாட்சி செத்து போயிருந்தது. மனசாட்சி அவனுக்கு செத்து இருந்ததுனால கொலைக்காரனா மாறுறான், அதை மறைக்கவும் செய்யறான். ஆண்டுகிட்டே சொல்றான், நான் அவனுக்கு என்ன காவல்காரனா, பொய் சொல்றான். அவன் தான் செஞ்சான். கடைசி வரைக்கும் பாருங்க, ஒத்துக்கவே இல்லை. அந்த சம்பவம் முழுச மாசம் பார்த்தீங்கன்னா, நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கவே இல்லை. அவன் எப்படி பண்ண, என்ன செஞ்சேன் சொல்லவே இல்லை. அவனை பாதுகாத்து கொள்றது தான் அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்ப மனசாட்சி செத்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க மற்றவங்களை சாவடிக்கிறால தான் இருப்பாங்க இல்லையா. மற்றவங்க கொடுத்து அக்கறை கிடையாது, மற்றவங்க கொடுத்து கவலையே கிடையாது. மனசாட்சி செத்து போயிடுச்சுன்னா தன் சொந்த பிள்ளைய கொலை செய்யறாள்லாம் இருக்கிறான். சொந்த குழந்தைய கொலை பண்றான். கொலை செய்த தாயை பொறுத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன், மனசாட்சி செத்து போயிடுச்சு. அவங்களுடைய சுயநலத்துக்காக வாழ விரும்புவாங்க. இவனும் அப்படிதான், இவன் கதையும் அப்படிதான் இருக்குது. என்ன செய்யறான், கொலை செய்தான். கொலை செய்து மட்டும் இல்ல, அதை மறைத்தான். ஆண்டவரை பார்த்தே கேட்கிறான். நேரடியா சத்தம் வருது, அங்காவது அப்படி இல்லை. ஆதாம்கிட்ட உலாவுகிற சத்தம். ஆனா இங்க நேரடியாக சத்தத்தை கேட்கிறான். கேட்கும்போது அவன் கோபமா பதில் சொல்றான். ஒருவேளை இதை மறைக்கலாம், எதிர்த்து பேசி அடக்கிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு, ப்ரூவ் பண்றாரு. இதான்பா, இன்னைக்கு கொலை செய்து நிரூபிக்க முடியாம தப்பிச்சு போறவன்லாம் இருக்கிறான். இவ்வளவு பெருமா இருக்கிறான். வழிய சும்மா மாட்டின் போய் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறான். எல்லாமே இந்த சமுதாயத்தில் நடக்குது. ஆனா அந்த மனசாட்சி என்ன செய்யுதுன்னா, அது விடவே விடாது. மனசாட்சி இவன் செத்து போயிருந்தது, பதில் இப்படி பேசுறான். இது எதற்காக அப்படின்னா, நமக்கு நம்முடைய மனசாட்சி குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் தேவை. பழைய உடன்படிக்கை புத்தகத்துல மோசைக்கு முன்னதாக வரைக்கும் என்ன இல்லை, பிரமாணம் இல்லை. கட்டளையோ பிரமாணங்களோ கற்பனைகளோ எதுவுமே இல்லை. அப்ப எது இருந்ததுன்னா, மனசாட்சி இருந்தது. மனசாட்சியை வைத்து நியாய தீர்ப்பு இருந்துச்சு. மனசாட்சியின் அடிப்படையில் தான். இப்ப அதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு அப்படின்னா, மனசாட்சி அடிப்படையில் தான். அதன் பிறகு நியாய தீர்ப்பின் அடிப்படையில். இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது. மனசாட்சி இருக்குது, இன்னொரு பக்கம் என்னது, கிருபை இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்கள் முற்றின விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்போ நாம தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம தேவன் பாதுகாக்கிறார். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பெண் அவளை பிடிச்சிட்டு நிக்க வச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு, இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், உங்களில் பாவம் இல்லாத முதல்ல என்ன செய்யுங்க, கல்லெறிங்க. எல்லாரும் எப்படி பாக்குறான், அவங்களுக்கு உள்ள பாக்குறான். உள்ள போயிடுச்சு, வார்த்தை என்ன செய்யுது, உள்ள போகுது. இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அவரே வார்த்தை தான்.
அவரே மாம்சமா இருக்கு, அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா உள்ள போய் வேலை செய்யுது. அவனை பார்த்து கேக்குது, இப்ப நீ சொல்ல முடியுமா? பதில் என்ன சொல்ல போற? பதில் நான் ஒன்னும் சொல்ல முடியாது, ஆளை விட்டா போதும், தப்பிச்சா போதும்னு ஓடுறான். எல்லாம் கல்ல கீழே போட்டு ஓடுறான். ஒருத்தர் அங்க இல்லை. அந்த மனசாட்சி என்ன செய்யுதுன்னா அவனை நியாயம் தீர்க்கிறது. அவனே நியாயம் தீர்க்கன்னா அவன் எதனா பண்ணியிருப்பாங்க. அந்த மனசாட்சியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:19. 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமா, நல்மனசாட்சியும் விசுவாசம் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறது. மனசாட்சி இல்லாத இடத்துல என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. எங்கே மனசாட்சி இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்கும். கடந்த வாரம் பார்த்தோம், மனசாட்சி பரிசுத்த ஆவியானவரால் செத்து போயிருக்கிற அந்த மனசாட்சி பரிசுத்த ஆவியான் நாம் மீட்கப்பட்ட பிறகு அது என்ன செய்து? பரிசுத்த ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த மனசாட்சியானது பரிசுத்தம் உயிர்ப்பிடுது இல்லையா? அந்த மனசாட்சியானது என்ன செய்யுதுன்னா விசுவாசத்தினால் காக்கப்படுகிறது. இந்த மனசாட்சி விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்ல அப்ப திரும்ப வாசிங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமா, நல்மனசாட்சி தள்ளப்படுமையானால், சாகுமையானால் விசுவாசம் என்ன செய்யும்? போயிடும். விசுவாசம் போயிடும். விசுவாசம் என்பது ஒரு கப்பலுக்கு நிலட்டமா சொல்லப்பட்டிருக்கு. பவுல் இங்க தீமோத்தேயுக்கு எழுதுறார். கப்பலை குறித்து ஒரு நாள் பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல விசுவாசமும் மனசாட்சியும் தொடர்புடையதான் இருக்கிறது. இந்த நல் மனசாட்சி இருக்குமேயானால் அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும். மனசாட்சி இல்லாத இடத்துல விசுவாசம் இருக்காது. மனசாட்சி என்ன செய்யுது? இல்லை அப்படின்னா விசுவாசமா போயிடுது. இந்த மனசாட்சியை நாம் எந்த அளவிற்கு நம்மை மனசாட்சியை பரிசுத்த ஆவிக்குள்ளே காத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தில் என்ன செய்வோம்? பலமுள்ளவர்களா இருப்போம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளா இருப்போம். விசுவாசத்தில் வளர்வுள்ளா இருப்போம். 1:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமா, ரொம்ப அழகா இங்க எழுதுறாரு. மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? நல்மனசாட்சி. நல்மனசாட்சி விசுவாசம், விசுவாசத்தினால் பிறக்கிற அன்பு. அன்பு அப்ப தனியா இல்ல, விசுவாசத்தினால் அன்பு பிறக்குது. என்னதான் விசுவாசம் இருந்து அன்பு இல்லைனாலும் டேஞ்சர் தான். இந்த நல்மனசாட்சி சரியா இருக்குமேயானால் அது விசுவாசத்தை காத்துக்கொள்ள செய்கிறது. இந்த விசுவாசத்திலிருந்து என்ன வருது? அன்பு வருகிறது. இந்த நல்மனசாட்சி ஒவ்வொரு நாளும் நாம காத்துக்கொண்டாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கும். நம்முடைய நல்மனசாட்சி, நம்முடைய மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் நாம எப்படி இருக்குது என்றது பரிசோதித்து சுய பரிசோதனை செய்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான பாதையில போகும். சரியான பாதையில் நாம் என்ன செய்வோம்? தேவ பயம், கர்த்தரை பயப்படுற பயம் அங்க இருக்கும். கர்த்தரை நேசிப்போம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது தேவையற்ற காரியங்கள் இருந்து விலகும். நம்முடைய மனசாட்சி நம்ம எச்சரித்து கொண்டே இருக்கும். இல்ல, மனசாட்சி எச்சரிக்கும். தெளிவா நடத்த பண்ணும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மையை பேசும், மறைக்க மாட்டோம். இதான் உண்மை, இதான் யதார்த்தமான காரியங்கள். பொய் அங்க இருக்காது. அங்க என்ன செய்யாது? பொய் இருக்காது. சில பேர்ல மனைவிமார்கள் கணவன் இடத்துல பொய்யா சொல்லுவாங்க, சில கணவன்மார்கள் மன இடத்துல பொய்யா சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல மாறுபட்டு இருக்கும்.
இப்படி சொல்லும் பொழுது அங்க எப்படி அந்த மனசாட்சி சரியா இருக்கும்? அப்ப மனசாட்சி சரியில்லை. மனசாட்சி சரியில்லைன்னா விசுவாசமே இல்லை. விசுவாசம் இல்லை அப்படின்னா அங்க அன்பும் இல்லை. நேசிக்க முடியல. குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை. ஏன் சண்டை வருது? இது மாதிரி சொன்னதுனால சண்டை. அப்படி கிடையாது. மனசாட்சி சரியில்லைன்னு தான் சண்டை ஆரம்பிக்கும். மனசாட்சி இருந்தா பிரச்சனையே வருது. மனசாட்சி சரியா இருந்தா ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் சரியா இருக்கும். விசுவாசத்தில் உறுதியா இருந்தா அன்பு, நேசிப்போம், குடும்பத்தை நேசிப்போம். நான் பிள்ளைகளை சில விஷயங்களை சரிப்படுத்துவேன். அவங்க என்ன நினைப்பானா, வெறுப்பேற்றுறீங்கன்னுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவங்க சரியாகத்தான் சொல்றது. இது சாப்பிட்டா இப்படி ஆயிடும், ஒரு நாள் பிரேக் விட்டுருங்க. அது எப்படி? இந்த ஆன்லைன்ல வாங்கி சாப்பிடக்கூடாது, அதனால் வருகிற விளைவு என்னன்னு சொன்னா, இவர் வெறுப்பேற்றுறாரு, கோவப்படுவாங்க. அது என்ன பண்ணுது, கரெக்டா சனிக்கிழமை மண்டிக்கு இது மாட்டிக்கும். சனிக்கிழமை மணி கொஞ்சம் கஷ்டம், ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருக்குது. ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டு அது என்ன செய்யும், விடிய காலையில் வேலையை ஆரம்பிச்சிடும். காலையில் கிளம்ப முடியாது, டயர்ட் ஆகிடும். இதுதான் சொல்கிறது. ஆனால் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வசனத்தை சொன்ன அப்படி இது கஷ்டமாக இருக்கு. அப்போ இங்கே நல் மனசாட்சி, மனசாட்சி சரியா இருக்குது அப்படின்னா நம்முடைய குடும்பமும் சரியா இருக்கும். மனைவி விட்டு நீங்க அல்லது கணவன்கிட்ட நீங்க உண்மையை தவிர வேற எதுவுமே பேச முடியாது. மனசாட்சி சரி இல்லைன்னா பொய்யா வரும். மனசாட்சி சரியா இருக்குதுன்னா அங்க விசுவாசம் வளரும், இங்க அன்பு இருக்கும், குடும்பத்தில் அன்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது என்ன செய்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அடுத்த வருஷம் வாசிக்கிறோம் 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஆமா, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே, சுத்த மனசாட்சி இருந்தாதான் என்ன செய்ய முடியுமா, விசுவாசத்தின் ரகசியத்தை காத்துக்கொள்ள முடியும். இப்ப நிறைய முன்னால பின்னால நிறைய விஷயங்கள் சொல்றார். யாரா இருக்கலாம், அந்த சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்காக கண்காணி, நூப்பர், இப்படி எல்லாரும் உதவிக்காரர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க சபைக்குள்ள. அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஒரு மூப்பனா எப்படி இருக்கணும், கண்காணினா எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கணும், அவன் ஜீவியம் எப்படி இருக்கணும். இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்துலாம் ரொம்ப தெளிவா எழுதுறார். ரொம்ப தெளிவா எழுதுறார். ஒரு ஊழியம் செய்யணும் எப்படி இருக்கணும், உதவிக்காரர்கள் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாவற்றையும் இந்த இடத்துல எழுதுறார். எல்லாவற்றையும் எழுதிட்டு எல்லாவற்றையும் பார்க்கணும்னா நேரம் இல்லை. எல்லாவற்றையும் எழுதும்போது நடுவில் இந்த வசனத்தை சொல்றார், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். அப்போ இதுக்கு முன்னால் என்ன சொல்றேன்னா, நல்லொழுக்கமுள்ளா இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அப்புறம் கீழ்ப்படிய பணிகள் நாம் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்னு சொன்னே வராது. இல்ல பண ஆசை இல்லா இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றா சொல்றார். நிறைய விஷயம் சொல்லினே வரும்போது இந்த இடத்துலதான் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சி காத்துக்கொள்ளினாயும். அப்படின்னா காத்துக்கொள்ளினா ஒண்ணு மட்டும் கிடையாது, ஏற்கனவே நிறைய சொல்லி இருக்கிறேன், இனியும் நிறைய இருக்குது. அதான் அதனுடைய அர்த்தம். அது என்ன செய்யணும், நல் மனசாட்சியிலே காத்து, சுத்த மனசாட்சி. அப்ப இந்த சுத்த மனசாட்சி எப்படி இருக்குது என்பதை நீங்க கவனிங்க. நான் சுத்த மனசாட்சின்னு ரொம்ப தெளிவா எப்படி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் பேசி கொண்டிருக்கிறதும் என் மனதில் இருக்கிறதும் ஒன்றா இருக்கிறதா, இல்ல ஒன்றா இருக்குதா அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டீங்களா அப்படின்னா உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கும். காயினுடைய உள்ளத்துல என்ன இருக்குது, அவனை கொன்னுட்டோம், அவன் காலி அப்படின்னு தான் இருக்குது. ஆனா அவன் என்ன பேசுறான் வெளியே, நான் என்ன காவல்காரனா அவனுக்கு அப்படின்னு பேசுறான். இப்ப இந்த வார்த்தைக்கும் அவன் இருதயத்துக்கு எதனா சம்பந்தம் இருக்குதானா, இல்ல. இதுதான் அவன் மனசாட்சி சரியா இருக்குதான். என்ன சொல்லியிருப்பான், எனக்கு கோபம் வந்துச்சு, ஏன் கோபம் வந்துச்சுன்னா இந்த இது அங்கீகரிக்கல, அதனால்தான் செய்தேன் அப்படின்னு மனசா சொல்லியிருப்பான். இப்ப மனசாட்சி இல்லை அப்படின்னா நல்லா தெரியும் உள்ள ஒண்ணு இருக்கும், ஆனா பேசுறது எல்லாமே பொய்யாவே இருக்கும்.
மொத்தமும் பொய்யா இருக்கு. இந்த மனசாட்சி சரியா இருக்கிற ஆள் இதை கண்டுபிடிச்சிடலாம். மனசாட்சி சரியா இருக்கிற அதுக்குள்ள விசுவாசம் எல்லாம் இருக்கீங்களா, அவங்க மனசாட்சி இல்லாத பேசுற ஆளுங்கள எளிதா கண்டுபிடிச்சிடலாம். மற்ற இந்த மனசு செத்து போன ஆளுங்க அவங்களும் கண்டுபிடிச்சிடலாம். நான் தான் பேசினேன் எனக்கு மேல அணி அவங்களும் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த மனசாட்சி குறித்து இங்க அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு. இந்த மனசாட்சியை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளுங்க, சுத்த இருதயத்தில் காத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த மனசாட்சி சரியா இருக்குமே ஆனால் இருதயமும் சரியா இருக்குன்ற. இருதயம் எப்படி இருக்குது? சுத்தமான இருதயமா இருக்கிறது. இப்ப எல்லாம் ஒன்றை ஒன்று தொடர்புடையதான் இருக்குது. சுத்த இருதயமும் இருக்குது. மனசாட்சி சரியா இருந்தா இருதயமும் சுத்தமா இருக்குது. மகிழ்ச்சியான காரியம். இப்ப இதெல்லாம் நீங்க அனுபவிக்க முயற்சி செஞ்சிட்டீங்க வச்சுங்களேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? எல்லாமே சரியா ஆயிடும். நீ இங்க சரி பண்ணாலும் வெளியே சரி பண்ணனா சரி ஆகாது. மனசாட்சியம் தான் எல்லாம் துவங்குது, சிந்தனை தான் எல்லாம் துவங்குது. இப்போ அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்க? வெளியே போய் எல்லாம் பார்த்தா நடக்காது. நாங்க இருந்த அந்த பழைய இடத்துல ஒரு நாள் டேப்ல இருந்து தண்ணி ஊத்துது, உள்ள பார்த்தா முடியெல்லாம் வருது, பயங்கர ஸ்மெல் அடிக்குது. ஆனா ஒரே நாத்து அடிக்குது அப்படின்னு பார்த்தா, நான் டேங்க்ல போய் பார்த்தா ஒரு சின்ன கேப் வந்து அதுக்குள்ள ஒரு அணில் உள்ள போயிட்டு செத்து போய் அப்படியே பீஸ் பீஸா உள்ள வருது டேப்ல. எப்படி இருக்கும்? அதை தான் குளிக்கிறோம். அப்புறம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, உடனே நாங்கள் அந்த டேப்பை கழட்டி வேற டேப்பு போடல. இப்போ டேப்ல இருந்தாலும் தண்ணி வருது, அப்போ டேப்பை கழட்டி டேப்பை வேற போட்டா தண்ணி நல்லா வருமா? வராது, வராதான். அப்போ என்ன செய்யணும்? டேங்கை தான் சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்ணி அது திறந்த கேஸாக கொஞ்சம் திறந்துருந்து அதை சரியா மூடின உடனே பிரச்சனை தீர்ந்துச்சு. 2-3 முறை நல்லா கழுவிட்டு திறந்து விட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்தமான தண்ணி வர ஆரம்பிச்சது. அப்போ இங்கே இதுதான் டேங்க் இல்லை, மனது சிந்தை தான் டேங்க். இது மனசாட்சி தான் ஒரு நல்ல டேங்க். இது மனசாட்சியை நல்லா சுத்தமா வச்சுங்க. சுத்தமான இருதயத்துள்ள அன்பு, விசுவாசம் அதெல்லாம் நிறைந்திருந்து வச்சுங்களேன். உள்ள இருந்து என்ன வரும்? என்ன உள்ள இருக்குதோ அதுதான் வரும். இதை சுத்தப்படுத்தி சரியா வச்சுங்க. உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, பொய் சொல்லவே முடியாது, யாரையும் ஏமாற்றவே முடியாது. பொய்யே சொல்ல முடியாது. உள்ள சுத்தமாகுதுல்ல, இருதயம் சுத்தமா இருக்குது, மனசாட்சி சுத்தமா இருக்குது, விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது, இதுதான் வெளியே வரும். பொய்யே என்ன செய்ய முடியாது. என்னடா பொய்யே வெளியே வரல, உள்ள இருந்தா தானே வெளியே வரும். பொய்யா வெளியே வருது, உள்ள இருக்கதான் வெளியே வருது இல்ல. அப்ப இங்க அதுக்காக தான் அது எழுதுறாரு. ஒரு உதவிக்காரன், கண்காணி, இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? மனசாட்சி ஜாக்கிரதையா வச்சுங்கப்பா, ஜாக்கிரதையா வச்சுங்க. இப்ப இதெல்லாம் இருக்கிற ஆளு என்ன பேச முடியும்? ஒண்ணுமே பேச முடியாது. அப்போ அதோடு கூட சரிப்படுத்திங்க அப்படின்றார். 4ஆம் அதிகாரம் 1 4:1 தீமோத்தேயு தான், 3 தீமோத்தேயு தான். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமா, இது எதனால உண்டாகிறது? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதெல்லாம் நடந்துதான் இருக்குது. நடக்குதா? நடக்குது. பிரச்சனை என்ன? மனசாட்சியிலே பிரச்சனை. இத மனசாட்சி போயிச்சாங்க. சூடுண்ட பொய்யர். ஒரு சம்பவம், ஒரு லேடி போலீஸ் அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா நிறைய வேற ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்து, அவங்க வேலையே என்னன்னா காலைல வருது, ரொம்ப ரஷ்ஷான இடத்துக்குள்ள நுழையுது, அங்க பர்ஸோ நகையோ எல்லாம் திருடின்னு போயிருது. அந்த அம்மா பல வருஷம் கழிச்சு பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, முதல் முறை நான் திருடி மாட்டிக்கும் போது ரொம்ப நடுங்கினேன், பயந்தேன். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போன பிறகு
எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது, பயம்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அது மனசாட்சி செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி செய்கிறமே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை அவங்க திருமணத்துக்கு வாங்கி போயிருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது யாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரே நோக்கம். மனசாட்சி செத்த பிறகு அடுத்தவங்களை பற்றி கிடையாது, நான் நல்லா இருக்கனால தான். அடுத்தவங்களுடைய நிலை என்ன என்பதை இதான் சொல்லுது. மனசாட்சி சூழ்ந்த பிறகு அவன் எல்லாம் போயிடுச்சு. எப்படிப்பட்ட நிலை பாருங்க. இந்த மனசாட்சியை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளவனா அது ஒன்னே போதும் நமக்கு. அது 2 தீமோத்தேயு 1 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 வசனம். 1:4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். மாயமற்ற விசுவாசத்தை நினைவு, நிறைய சொல்லினே வர்றாரு. மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சுத்த மனசாட்சி தான் தேவனை விடுதலையோடு ஆராதிக்க வைக்கிறது. எல்லாம் ஆராதிக்கலாம், எல்லாரும் என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். ஆனால் உண்மையா ஆராதனை என்பது எங்க இருக்குது? சுத்த மனசாட்சியில தான் இருக்குது. உற்சாகப்படுத்த வைப்பாங்க, உணர்ச்சி தூண்டி உற்சாகப்படுத்தி இல்ல என்னென்னமோ செய்து அவங்கள, அது என்ன ஆவின்னு தெரியல, வஞ்சிக்கிற ஆவின்றார். அதுல போன வருஷத்தை வாசித்தோம், வஞ்சிக்கிற ஆவி. இப்போ இங்க தெளிவா எழுதுறாரு, சுத்த மனசாட்சியிலிருந்து தேவனை ஆராதிக்குள்ள வந்தாங்க. யாரு? உங்க பாட்டி, உங்க அம்மா. அதன் பிறகு தீமோத்தேயு குறித்து சொல்றார், இந்த விசுவாசம் உங்க பாட்டி கிட்ட இருந்துச்சு, உங்க அம்மா கிட்ட வந்து, இப்ப யார்கிட்ட வந்தது? உங்ககிட்டே இருக்குது. உங்க அம்மா விசுவாசம் வேணும் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் வேணும்னு சொல்லுவீங்கன்னு தெரியல. பாட்டி விசுவாசம் வேணும் எத்தனை பேர் ஆமா சொல்ல போறீங்கன்னு தெரியல. அப்போ அம்மாவா இருக்கிறவங்க நீ என்ன செய்யுங்க? என் விசுவாசம் என்ன செய்யணும்? என் பிள்ளைகளுக்கு வரணும். என் விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும். அப்போ இந்த சுத்த மனசாட்சியோடு கூட ஆராதிக்கிற ஆராதனை தான் உண்மையான ஆராதனையா இருக்குது. உண்மையான ஆராதனை எப்படி? நமக்கு நல்ல ட்ரம் செட்டு வேணும், அது வேணும், மியூசிக் வேணும், புகை போடணும், லைட்டெல்லாம் வைக்கணும். புகை ஏன்டா போடுறீங்க? பைபிள் இருக்குது. பைபிள் இருக்குதா? ஆமா. எங்க இருக்குது? சீனாய் மலையில புகை வந்துச்சுன்றான். கேட்டா சீனாய் மலையில ஆண்டவர் புகை வந்துச்சுல, அது புகை வந்தது, இவன் புகையை போடுறான், அதான் வித்தியாசம். அது ஆண்டவரோடு வந்துச்சு. அது இது ஆண்டவர், இது வந்து ஆராதனையில புகை வருதுன்னா மகிழ்ச்சி தான். ஆராதனை அக்கினி இறங்கி புகை வருதுன்னா மகிழ்ச்சியான காரியம். இவன் போட்டாதானே வரும் இல்ல, என்ன பண்றது? வரல, அதுக்காக நாங்க போடுறோம். இது வராதுன்னு அவனுக்கு தெரியும். ஆராதனையில வருமானா வராதுன்னு தெரியும், அதனால நாங்களே போடுறோம். ஜனங்களுக்குள்ள பரிசுத்தம் வரமாட்டேன்னு தெரியும், நாங்களே ஒரு ஆவி அனுப்புறோம். எல்லாமே நாங்களே செஞ்சுக்கிறோம். ஏன் எதுவும் நடக்க போறது இல்லை, நாங்களே எதுனா செய்யறோம். இப்போ அந்த மாதிரி காலத்துக்கு போயிடுச்சு. ஏன்? மனசாட்சி இல்லை. சுத்த மனசாட்சி இல்லாததுனால வேற வேற காரியங்கள்லாம் புதுசு புதுசா வந்துச்சு. அப்ப இங்க தெளிவா சொல்றாரு, சுத்த மனசாட்சியிலிருந்து வருகிற ஆராதனை. கர்த்தரை ஆராதிக்குன்னா சுத்த மனசாட்சியிலிருந்து. இப்போ ஆராதிக்கு முன்பாக மனசாட்சி என்ன செய்யுங்க, கொஞ்சம் பாருங்க, இது சுத்த மனசாட்சியோடு இருக்குதா. இப்போ அந்த ஆராதனை தேவனுக்கு போகாது. சுத்த மனசாட்சி இல்லை அப்படின்னா ஆராதனை எப்படி தேவனுக்கு போகும்? தேவனுக்கு போகாது. உள்ள என்ன இருக்குதோ அதுதான் போகும். சுத்த மனசாட்சி இல்லாத விஷயங்கள் தான் போகும். அப்போ நம்ம முன்னால என் மனசாட்சி சரியா இருக்குதா? இங்க வந்து இல்லை, வீட்லயே சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சா ஒரு வேளை உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. இப்போ சனிக்கிழமை மட்டும் தான் இருக்குன்னு ஆயத்தம் இல்லை இல்லை,
தினந்தோறும் ஆயத்தமா இருக்கணும், எப்போதும் ஆயத்தம் இல்லையா? எப்போதும் சுத்த மனசாட்சி. ஆராதனைக்காக ஜெபிக்க சொல்றேன். அப்ப இங்க அவர் இப்படி சொல்றார். இதே போல் தண்ணி குறித்து என்ன சொல்றாருன்றது குறித்து ஒரு வருஷம் வாசிக்கலாம். தண்ணி குறித்து சொல்றார். 1 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆமா, இப்ப இதுதான் சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி. எது? என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்பனா இவர் மனசாட்சியை குறித்து பேசுறது மட்டும் இல்ல, மனசாட்சி உடையவராய் வாழ்ந்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. மனசாட்சி இல்லை அப்படி சொல்ல முடியும்? மனசாட்சியோடு வாழ்ந்திருக்கிறார். அவர் சொன்ன காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில இருக்குது, சும்மா கதை இல்லை. இயேசு கிறிஸ்துவும் சொல்றார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவருக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படின்னா சுத்த மனசாட்சி. சுத்த மனசாட்சி இருக்கிற ஆள்கிட்ட பிசாசுடைய சரக்கு என்ன செய்யாது? இருக்காது. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, திரும்ப கூட வாசிக்கிறேன் நானு, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியே. சாகர காலத்தை இதை சொல்ல, சாகர காலத்தை சரி பண்ணிக்கலாம், அது வரைக்கும் எப்படின்னா வாழலாம். சிலருடைய நம்பிக்கை அது. நம்பிக்கை என்ன அப்படின்னா, இப்பதான் நமக்கு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 தான் ஆகுது, இன்னும் 20 வருஷம் இருக்குது, 30 வருஷம் இருக்குது, அப்படியே வாழ்ந்துட்டு சாகும்போது என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட சரி பண்ணின்னு போயிடலாம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இந்த கோயத்தில் என்ன நடக்க தெரிஞ்சுதா? தெரியல. திடீர்னு நடக்கும் தெரியல. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாத உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு ஒரு நாளை கொடுக்கிறாருன்னா எதற்காக? நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காக, சுத்த மனசாட்சியோடு வாழ்வதற்காக. சுத்த மனசாட்சி இருக்குது வச்சுங்களேன், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சுத்த மனசாட்சி இருக்குது அப்படின்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க பொய் பேச முடியாது, உண்மையா இருப்பீங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம், நன்மை உண்டாகும். எல்லாவற்றிலும் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் அங்க உண்மை இருக்கும். சுத்த மனசாட்சி என்ன இருக்கும்? உண்மை இருக்கும். அது இல்லைனால உண்மை அவுட்டு, விசுவாசம் போச்சு, பொய்யா தேவனை ஆராதிக்கிறோம், எல்லா உண்மை இல்லாத காரியங்களும் இருக்கும், கோபம் இருக்காங்க, சண்டை இருக்கும், எதிர்த்து பேசுவோம், கீழ்ப்படியாம இருக்கும், எல்லாமே உள்ள வந்துடும். ஏன்? சுத்த மனசாட்சி இல்லை, மனைவிக்கு உண்மையா இல்லை, கணவனுக்கு உண்மையா இல்லை, எல்லா விஷயமும் அங்க நடக்க காரணம் என்ன? மனசாட்சியில சுத்தம் இல்லை. இதை தான் எழுதுறார் அவர். எனக்கு பிடிச்சமான அந்த வசனம் என்ன அப்படின்னா, அவர் பிரசங்கிக்க மட்டும் இல்லை, தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது சொல்றாரு. அதான் முக்கியம். அவர் தெளிவா சொல்றாரு, இல்ல இல்ல நான் குற்றம் இல்லாத இருக்கிறேன், ஆனாலும் என்னை தேவன் தான் நியாயம் தீர்க்கணும். அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லணும். ஆண்டவரே, மனசாட்சியை நான் சுத்தமா வச்சுக்கிறேன், வேத வசனம் அது வாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னால தேவனுடைய குரல் என்று சொல்லி பார்த்தோம். வாய்ஸ் ஆஃப் காட். மனசாட்சி என்பது தேவனுடைய சத்தம், தேவனுடைய குரல். ஆண்டவரே, நான் அதுக்கு எப்படி இருக்கிறேன்? கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டுடைய நாங்கள் ஸ்துதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி உடைய கிருபையில கரத்தில் போடுகிறோம். ஆண்டவரே, சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஆண்டவரே, மனசாட்சி சுத்தமுள்ளதா இருக்கும்போது அங்கே விசுவாசம் உறுதியா இருக்குது. ஆண்டவரே, அன்பு இருக்கிறது. சுத்த மனசாட்சியோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஆண்டவரே, அந்த இருளுக்கு இடம் இல்லை. ஆண்டவரே, சுத்த மனசாட்சி வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சுத்த மனசாட்சி நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிற ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் இந்த சுத்த மனசாட்சியை நாங்கள் ஒரு நாளும் இழக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
உடைய பிரயாசங்களை வாங்கி ஆஸ்வதிக்கிற பலனை தாரும். ஊருக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை கிருபை கட்டளை இந்த வாரம் முழுமையும் ஓடு கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் பிரயாணங்கள் எல்லாம் கூட வரும். தேவையெல்லாம் சந்தியும். குறைவுகளை நிறைவாக்கும். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆஸ்வதியும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.